மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. யார் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்களை கர்த்தர் காப்பாற்றுக சிந்தையாயிருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரையே நம்பி இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற இந்த தீச்சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். அந்த பக்தர்களை, ஆண்டவரை நேசித்து அவரை நம்பியிருந்த பக்தர்களை தீச்சூளையில வீசி எறியும்படி சென்றவர்கள் தீக்கிரையாகி மாண்டு போனார்கள். ஆனால் வீசி எறியப்பட்ட பக்தர்கள் அவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அந்த தேவ தூதரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு அங்கே தீச்சூளையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களை வெளியே கொண்டு வந்த பிற்பாடு அந்த தீயின் வாசனை கூட அவர்களை பற்றிக் கொள்ளவில்லை, அவர்களிடத்திலிருந்து வீசவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அணித்துக் கொண்ட ஆடை அப்படியே கருகாமல் இருந்தது. சின்ன ஒரு தீ கூட அவர்கள் மேல் படவில்லை. ஆமனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தானியேல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார். கர்த்தரையே நம்பி இருந்தார். ஆமா, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவரின் பட்சம் இருக்கிறார். கர்த்தரின் பட்சம் இருக்கிறார். நான் பயப்படேன். தானியேலை சிங்க குகைக்கு காப்பாற்றியவர் தானியேல் அவரையே நம்பி இருந்தான். அவரிடத்திலே பயபக்தியாயிருந்தான். அவரிடத்திலே உண்மையாயிருந்தான். எனவே தூதனை அனுப்பி அவனை ஆண்டவர் காப்பாற்றினார். பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து காப்பாற்றினார். பவுலையும் சீலாவையும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த நடு ராத்திரியிலே பாடி துதி செய்து கொண்டிருந்த அவர்களை காப்பாற்றினார். நிச்சயமாக என்னை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் அவர் காப்பாற்றுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் மேல் சிந்தையாயிருங்கள். அவர் மேல் நோக்கமாயிருங்கள். நிச்சயம் நீங்கள் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை மகிழ்விப்பார், உங்களை ஆச்சரியப்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சுயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா?
உங்கள் செல்வத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? உங்களுடைய பட்டம் பதவியின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வேலையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? எல்லாமே மாயையா இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். மனுபுத்திரன் முன்பாக அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவருடைய நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி நான் இதை தெரியப்படுத்துகிறேன். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமே. ஆனால் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். நிச்சயம் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்கு மனுபுத்திரன் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு மக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடி நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருந்த உம்முடைய பக்தர்களை நீர் காப்பாற்றுகிற தேவனாயிருந்து தானியேலை சிங்கக்கவிக்கு காப்பாற்றினீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற தீச்சூளையிலே வீசி எறிந்த போதிலும் அவர்களை தூதரை கொண்டு காப்பாற்றினீர். பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து காப்பாற்றினீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறோம். அதன் நிமித்தமாக ஆண்டவரே, அவர்கள் தப்புவிக்கப்பட நாள் எதற்காக அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த காரியம் நடந்து விடாதா, இந்த வாரியம் கைக்கூடி வராதா என்று சொல்லி யாரெல்லாம் மங்களாய்ப்போடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ, உடைய காரியங்களை குடிவர பண்ணுங்கப்பா, உடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற முறைப்படி திருமண காரியத்தை நீரே முன்னின்று நடத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீ அனைத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவர், நீ நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். தடைகளை எடுத்து போடுங்கப்பா, மகிமையானவர்களை காணப்படும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.